கணிதத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு சிறந்த மார்க்கம். எந்த ஒரு வணக்க வழிபாடு இருந்தாலும் சரி, எந்த ஒரு வியாபாரம் இருந்தாலும் சரி, குடும்பம், திருமணம், இப்படி எல்லா செயல்களிலும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எப்படி வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அல்லது அங்கீகரிக்கிறார்கள் என்று ஒரு முஸ்லிம் காண வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றோர்களை பற்றி மிக அற்புதமாகவும் பெற்றோர்களை எப்படி கவனிக்க வேண்டும் மிக ஆணித்தரமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். பேசக்கூடிய பேச்சுக்கள் ஒரு சாதாரண பேச்சுக்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு நம்பிக்கையோடு இருக்க விடக்கூடிய கட்டளை என்ன என்று சொன்னால், மூமின்களை கூப்பிட்டு சொன்னார், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை வேற யாரும் வணங்காதீங்க. கல்லையோ மண்ணையோ மரத்தையோ மனிதனையோ எந்த ஒரு அடக்கஸ்தலத்தையும் நீங்க வணங்காதீங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம். ஒரு மூமினான முஸ்லிமானவர் சிரிப்பு வைத்திடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. அப்படி இணை வைத்தால் என்று சொன்னால் நிரந்தர நரகம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இரண்டாவதாக சொல்றாங்க, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். வலி வாலினே அசானா, நீங்கள் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள். முதல் விஷயம் எப்படி கடைபிடிச்சிருவோம், சிரிப்பு வைக்க மாட்டோம். எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வாங்க மாட்டோம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பெற்றோர்கள் கவனிக்கிறோம் பாருங்க, அதுல கொஞ்சம் கோட்டை இருக்கணும். பார்க்கணுமா இல்லையா? எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சில நேரங்கள்ல பெற்றோர்கள் முகம் சுளிக்கிற விதமாக, பெற்றோர்களுடைய மனது புண்படும் போது விதமாக மகனோ பேசக்கூடிய காட்சியை பார்க்கணுமா இல்லையா? அல்ல மறுபடியும் சொல்றான், பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவ்விருவரோ அல்லது ஒருவரோ அவருக்கு முதுமை அடைந்து விட்டால் ஜி என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லாதீங்க, அவங்கள விரட்டாதீங்க. இது நம்ம சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக ஜி வா போ நடக்கதா இல்லையா? எல்லாம் சொல்றான், ஜி என்ற ஒரு வார்த்தை கூட சொல்ற. ஏன் சொல்றான் இது? பெற்றோர்கள் முதுமை அடைந்து விட்டால் சில நேரங்கள்ல மனிதனுக்கு அப்படிதான் தோன்றும். தாய் தந்தையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஒரு மனிதனை படைத்திருக்கிறான். நம்ம குழந்தை இருக்கு, நம்ம குழந்தை 1 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தை எப்படி பார்ப்போம்? குழந்தை தவழ்ந்து போகும், சொல்ற பேச்சு கேட்காது, நோய் வந்தா மருந்து குடிக்காது, பிடிவாதம் பிடிக்கும், ஞாபக மருதி இருக்கும். 5-7 வயசு வரைக்கும் ஞாபக மருதியா இருக்கா இல்லையா? நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், அடிக்கடி காய்ச்சல் வரும், சளி வரும், இருமல் வரும். இதே போலதான் முதுமறை விட்டால் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அவர்கள் குழந்தையாக மாறி விடுவார்கள். பாக்குறோமா இல்லையா? சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, மருந்து சாப்பிட மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வர மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா படுக்கையில ரொம்ப வயோதிக வயதில் படுக்கையில மலஜலம் கழிக்கக்கூடிய காட்சியை பார்ப்போம். சீன் என்று சொல்லக்கூடாது. நம்ம ஹாஸ்பிட்டல்ல போறோம், நர்ஸ் பாக்குறாங்க, நாம அப்படியே தள்ளி நின்னாலும் அங்கே அவங்க கூலிக்கு அந்த சேலரி வாங்கிக்கிறாங்க, சம்பளம் வாங்கிக்கிறாங்க. இருந்தாலும் அது அருவருக்கு பார்க்காமல் யாரோ ஒருத்தர் இருந்தாலும் இது காரியம் பண்ணுவோம், நன்மையான காரியம் செய்வோம் செய்யறாங்களே. ஏன் பெற்ற தாய் தந்தைக்கு தன்னுடைய பிள்ளைகள் செய்ய மறைக்கிறோம், அந்த இடத்துல முகம் சுளிக்கிறோம். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சிடும் என்று சொன்னா முகம் சுளிக்க மாட்டோம். பெற்றோர்களை கவனிங்க, நன்மை செய்யுங்க. அவங்க படுக்கையில இருந்தாலும் அவர்களுக்காக அதை செய்வோம். ஏன் தெரியுமா? இறுதியாக சொல்லுவேன், அந்த ஹதீஸை சொல்லும்போது உங்களுக்கு அவர்களுக்கு ஞாபகம் பண்ண ஏற்படும், பசி எடுக்காது, பல பிரச்சனைகள், உடல் உபாதைகள். நல்ல இளமையா இருக்கும்போது, ஒரு மிடில் ஏஜ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க?
நல்லா ஓடுவாங்க, வேலை செய்வாங்க. அதே வயோதிக வயதில் அவனால் முடியாது. நாம நடக்கக்கூடிய நடையில அவங்க வர முடியாது. நாம சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய குழந்தை கேட்கிறாங்களா? இல்ல. அதே மாதிரிதான் அவங்களும். அதை மனதில் வைத்துக் கொண்டு பெற்றோர்களை கேவலமாக பேசுறது, வீட்டு விட்டு வரப்பது அல்லாஹ் சொல்றான். அவர்களை விரட்டாதீர்கள், பணிவாக பேசுங்க. அல்ல இந்தியா சொல்ற இந்த வசனத்திலங்க, நீங்கள் பெற்றோர்களுக்கு பணிவாக பேசுங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு கோபம் இருந்தாலும் சரி, பிடிவாதம் இருந்தாலும் சரி, அருவருப்பான காரியம் செய்தாலும் அதை அசிங்கம் நினைக்காதுங்க. நான் செய்யணும் பெற்றோர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனது வர வேண்டும் என்று சொல்லிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வணக்க வழிபாடு அல்லாஹ்வை வணங்கணும்னு சொல்லிட்டு டைரக்டா பெற்றோர்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத் அது போல நீங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, பெற்றோர்கள் கவனிங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம பெற்றோரை கவனிக்க வேண்டிய ஒரு முன்மைக்கு ஒரு நல்ல பண்பு இருக்க வேண்டும். அதே மாதிரி பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு சொல்றான், படைத்த எனக்கும் பெற்றோருக்கும் நீங்க நன்றி செலுத்துங்க. அது சொல்றோம். அல்லாஹ் படைச்சிருக்காங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, பெற்றோருக்கு நன்றி செலுத்து. நன்றி செலுத்துனா என்ன? அவங்கள நல்லா பார்த்துக்கணும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களுடைய பெற்றோர் இடத்துல பணிவு என்றும் சிறகை நீங்கள் ரெக்கை இறக்குவார்கள். பணிவா பேசுங்க. நம்ம பார்க்கிறோம், தாய் தந்தைக்கு நெஞ்செழுப்பி பேசுறது, ரொம்ப கேவலமாக பேசுறது. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய சமுதாயத்துல தந்தைக்கு ஆச்சும் மரியாதை கொடுப்போம், வாங்கப்பா போங்கப்பா வாங்கத்தா அப்படின்னுவோம். ஆனா தாய்க்கு எப்படி பேசுவோம்? வாமா போமா, அங்க வெய்மா, ஏமா உயிர்வாங்க. இது எல்லாம் ஒரு இருக்கா இல்லையா? தாய்க்கு மரியாதையே கொடுக்க மாட்டோம். ஏன்? அது பாசத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அப்படி கிடையாது. தாய்க்கு அப்படி பேசக்கூடாது. சொல்ல போனால் தாய்க்கு தான் அதிகப்படியான மரியாதை இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் மிகவும் நேசிக்கக்கூடிய மனிதர் யாரை நான் நேசிக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உன்னுடைய தாய். இரண்டாவதாக கேட்கிறாங்க, அப்புறம் யாரை நேசிக்கணும்? உன்னுடைய தாய். மூன்றாவதாக உன்னுடைய தாய். மூன்று தடவை பாச நேசத்துக்கு நேசம் செலுத்தணும் என்று சொன்னா இந்த உலகத்துல தாய் என்று சொன்னா அவர்களை எப்படி பராமரிக்க வேண்டும், அவர்களை எப்படி பேச வேண்டும், எப்படி கவனிக்க வேண்டும் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா தாய்க்கு தான் நாம எல்லா கோபத்தை வெளிப்படுத்துற. அப்பாட்ட அப்பா அடிச்சிருவாரு, திட்டிடுவாரு, வீட்டை விட்டு துரத்திடுவாரு, இல்ல பாக்கெட் பண்ணி தர மாட்டாரு அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். எல்லா கோபத்தையும் தாய்க்கு தான் சொல்லுவோம். கணவன் மனைவி பிரச்சனை, மனைவி வந்தவனே சொல்றா தாய் இப்படி பண்றாங்க அப்படின்னு, தாய் அசிங்கப்படுத்துறது இருக்கா இல்லையா நம்ம சமுதாயத்துல? ஆனா மனைவி சொல்றக்கூடிய அந்த பேச்சுக்களை பேசி தாயை அசிங்கமாக திட்டக்கூடிய காட்சியை பார்க்கணும். இப்போ சமுதாயத்துல நடக்கக்கூடிய அவலம் எப்படி? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கிடையாது. ஏகத்துவத்தை தெரிந்தவர்கள் சில நேரங்களுக்கு நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி நேரத்துல நாம இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஞாபகம். அது போக நாம செலவு செய்யறோம்ல, அப்படி எப்படி செலவு செய்யறோம்? ஹலாலான முறை எப்படி செலவு செய்யணும், சம்பாதிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எப்படி செலவு செய்யறது, எதற்காக செலவு செய்யறது? அல்லாஹ் அதுக்காகவே ஒரு வசனம் தருகிறார். நபியே, உங்களிடம் கேட்கிறாங்க எப்படி செலவு செய்வதுன்னு. அல்லாஹ் வசனம் தருகிறான், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செலவு செய்யறது உங்களுடைய பெற்றோர்கள் செலவு செய்யணும், அதுக்கப்புறம் தான் உறவினர்கள், அதுக்கப்புறம் தான் வழிபோக்கர்கள், அப்படி வருது. செலவு செய்யறது எப்படி சொல்றதுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள், மனைவி, மகன், மகளுக்கு கூட சொல்றது. எப்படிப்பட்ட ஒரு நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? செலவு செய்வோம். நல்லா நம்ம ஹலாலான முறைப்படி சம்பாதித்து அந்த செலவு எப்படி செய்வோம்? கணவன் மனைவிக்கு, அல்லது நல்லா டூர் போவோம், அல்லது நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து இது செய்வோம், பொருளாதாரத்தை இழப்போம். ஆனா அல்லாஹ் சொல்றா, உங்களுடைய பெற்றோர்கள் சில அதை தவிர்த்துக்கிறோம். அப்படியே என்னுடைய பிள்ளை இருக்கு, மனைவி இருக்கு, ஏதோ உடம்பு சரியில்லையா, சின்ன காய்ச்சலா,
உடனே பார்த்து கொண்டு போங்க, நல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர்கிட்ட கூட்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்ன்றோம். அதே ஒரு தாயோ தந்தையோ ஏதோ முட்டி வலிப்பா இடுப்பு வலிப்பா என்று சொல்லும் போது ஒரு தைலம் வாங்கி போடுமா, 50 ரூபா எழுந்து போடுமா அப்படின்னு சொல்லிடுவோம். அவர்களை உட்கார்ந்து பேசணுமா? எப்பனாச்சு மருத்துவ அறிஞர் சொல்கிறார்கள், வயோதிக வயதில் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பலன் தராது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுக்கு மனது ஆறுதல் அடையணும் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகள் உட்கார்ந்து பேசணும். என்னமா ஆகுது, என்ன பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி, என்ன சாப்பிடுறீங்க, எப்பயாவது நம்முடைய தாய் தந்தைக்கு உட்கார்ந்து பேசிக்குமா? குழந்தைகிட்ட விளையாடுவோம், மணிக்கணக்க விளையாடும், தப்பு கிடையாது, மார்க்கத்தில் ஒரு சிறந்த அம்சம் தான். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன தேவை, என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை என்று ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசிருப்போமா? சைக்கலாஜிக்கலா அவங்களுடைய மனதில் ஒரு ஆறுதல் வரணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும் என்று சொன்னா வந்து பேசுவாங்க. என் பையன் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசணும், நல்லா பேசினா எனக்கே அதுல பாதி நோய் குணமாகிற மாதிரி ஆயிடுச்சு சொல்றாங்களா? இதெல்லாம் வந்து மார்க்கம் அங்கீகரித்த, மார்க்கம் பெற்றோரை கவனிக்க வேண்டிய அம்சம். அந்த அம்சங்கள்லாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அதே மாதிரி பெற்றோர்களை பற்றி சொல்லும் பொழுது நம்ம திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ஷார்ட்டா சொல்லிக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் எவ்வளோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மிக சிறந்த அருட்கொடைகளை கொடுத்தான். எப்படிப்பட்ட அருட்கொடை என்று சொன்னால், அவர்களுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்களும் அப்படிப்பட்ட அருட்கொடை அனுபவித்ததில்லை. இதற்கு மேல வரக்கூடியவங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க போவதில்லை. எப்படிப்பட்ட அருட்கொடை தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் ஜின்களை வசப்படுத்தி வச்சிருந்தார். ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்காக வேலை செய்தது. பெரிய பெரிய பாத்திரங்கள், அண்டாக்கள், குண்டாக்கள் எல்லாம் மனிதன் நகர்த்த முடியாத அளவுக்கு இப்ப இருக்கிற நகர்த்திடலாம். அப்போ மனிதன் நகர்த்த முடியாத அளவுக்கு பாத்திரங்களை ஜின் வர்க்கம் செய்து விட்டது. அதே மாதிரி ஷைத்தான்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டுப்பட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆர்டர் பண்ணாங்க என்று சொன்னா கடல்ல போய் முத்து குடித்து அந்த முத்துக்களை எடுத்து வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமானுக்கு கொடுத்தார். இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் எந்த ஒரு நபிக்கோ எந்த ஒரு ஆட்சியருக்கும் கொடுத்ததில்லை. இது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அவர் கேட்கக்கூடிய துவா கேட்டிருக்கோமா? அவர் கேட்கிறார், இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் அருள் புரிந்திருக்கிறார். அவர் கேட்கிறாரு, சின்ன வசப்படுத்துறது, அதே மாதிரி ஜின்கள் வேலை செஞ்சது, பல பொருளாதாரத்தை கொடுத்தது, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது, அதெல்லாம் பேசல. எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ அருள் செஞ்சிருக்கேன். ஏன் பெற்றோருக்குன்னு கேட்கிறாரு? பெற்றோருக்கு அருள் செஞ்சானா இவர் வாழ முடியும். அப்போ பெற்றோருக்கு அருள் செஞ்சா அவர் எப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை பாருங்க. அப்படி அருள் செய்த காரணத்தினால் காலமெல்லாம் அந்த பெற்றோர்களுக்காக நான் நன்றி செலுத்த வேண்டும், அதற்காக நீ உதவி செய். எப்படிப்பட்ட துவா பாருங்க. பெற்றோர்களுக்கு நான் நன்றி செலுத்தணும், அவருக்கு பணிவிடை செய்யணும், அவரை கவனிக்கணும், அதற்கு நீ உதவி செய். எப்படிப்பட்ட பிரார்த்தனை பார்த்தீங்களா? அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசல, இப்படிப்பட்ட பெற்றோர்களை எப்படி கவனிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிரார்த்தனை காட்டுத்தான். ஏனென்று சொன்னால், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறார், அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்படுவார் நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு பிரசவ வார்டுக்கு போங்க, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க, எப்படி பதற்றமான ஒரு விஷயம். பிரசவம் ஏன் பெயர் வச்சிருக்காங்க? பிறப்பு இல்லது சமம். அதனாலதான் எது வேணாலும் அந்த இடத்துல அல்லாஹ் நாடி நடக்கணும். கஷ்டப்பட்டு பெத்து எடுத்த அந்த தாயை நாம சில நேரங்கள்ல ஏதோ கோபத்தம், வியாபாரம் நஷ்டம், தொழில முடியாது என்று சொன்னா, குடும்பத்தில் பிரச்சனை என்று சொன்னா அந்த தாயை அவமானப்படுத்துறது,
அந்த தந்தையை அவமானப்படுத்துறது, கேலி பேசுறது, அந்த நல்ல விஷயங்கள் சொன்னா கேட்டுக்காதது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில கேட்பான், உன்னுடைய தாய் தந்தை எப்படி கவனிச்சேன்? நான் என்ன வணங்கணும்னு சொல்லிட்டு இரண்டாவதாக பெற்றோரை கவனிக்க சொன்ன, அதை கவனிச்சியா? அதை விட்டுட்டு பெற்றோர்களை அசிங்கப்படுத்தின, பெற்றோர்களை சீ சொன்ன, பெற்றோர்களை வீட்டை விட்டு விரட்டின. அப்போ மறுமையில நன்மை கிடைக்குமா? அதை சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிக சிறந்த நபி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு ஆணும் தீண்டாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குழந்தையை கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் எல்லா மக்களும் பேசிக்கிட்டாங்க, அந்த சமுதாய மக்கள், என்ன எந்த ஒரு ஆணும் தீண்டாமல் ஒரு குழந்தை எப்படி பிறந்தது என்று அசிங்கமாக அந்த சமுதாயம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு குழந்தை, அந்த குழந்தைக்கு கேளுங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நீங்க அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, எந்த குழந்தை எப்படி பேசும் என்று அந்த சமுதாய மக்கள் கேட்கும் பொழுது அந்த குழந்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேச வைத்தார். அந்த குழந்தையை மட்டும் பேச வைக்கலைங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சமுதாயம் நாசம் பண்ணியிருப்பார். அல்லாஹ் பேச வைத்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாரு, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வின் அடிமை, ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்தார், வஜால்னா நபியா, என்னை நபியாக்கினார். பிறந்த உடனே பேச வச்சதெல்லாம் நான் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப பேச வச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது தான் இறைப்பட்டம் கொடுத்தான். ஆனா ஈசா நபி பிறந்த உடனே நபி, பிறந்த உடனே அவங்களுக்கு வேதத்தை கொடுத்தான். அப்போ இன்றைக்கு பார்க்கிறோம், இதெல்லாம் கேட்கலாம், என்னடா பிறந்த குழந்தை பேசுமா என்று மாற்று மதத்தாரு அல்லது கடவுளையை நம்பாதவர்கள் சொல்லலாம். நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கி விட்டான் என்று சொன்னால் அது மூமினாக நாம நம்பிதான். எப்படி அறிவியல் சம்பந்தமாக வரக்கூடிய திருமறை வசனங்களை நம்புறோம், வட்டி சம்பந்தமா நம்புறோம், விண்ணுரிமை சம்பந்தமா நம்புறோம், திருமணம் எப்படி எளிமையாக நடத்த வேண்டும், மகர் கொடுத்து திருமணம் அதுவும் நம்புறோம், எல்லாமே ஏத்துக்கிறோம். முஸ்லிம் அல்லாவும் ஏத்துக்குவான். இதை மட்டும் அப்படியே பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் அப்படி பார்க்கறாங்களா இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு 3 வயசு குழந்தை இருக்குன்னு வைங்க, அதை போட்டோ எடுத்து கம்ப்யூட்டர்ல ஒரு சாப்ட்வேர்ல கொடுத்து ஒரு ஆப்ஸ்ல கொடுத்தோம் என்று சொன்னா அந்த 3 வயசு குழந்தைய ஒரு படத்தை 3 மணி நேரம் நடிக்க வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் இன்றைக்கு வந்திருக்கிறது. மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம், ஒரு போட்டோ இருந்தா ஒரு படத்தையே ஒரு குழந்தையை நடிக்க வைத்திடலாம். சாதாரண ஒரு அறிவு இருக்கக்கூடிய மனிதனுக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருந்தால், சிற்றாற்றல் இருந்தால், இந்த அண்ட சராசரங்கள வானங்களை பூமியை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடியாதா? ஒரு குழந்தையை பேச வைக்க முடியாதா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் அவர் சொல்றாரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ப நபியாக்கினா, கிதாபை கொடுத்தா, கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை அடுத்தது என்ன தெரியுமா? அவர் தொழுகும்படி கட்டளை இட்டார், ஜகாத் கொடுக்கும்படி கட்டளை இட்டார். அதற்கப்புறம் என்ன கட்டளை தெரியுமா? அவருடைய தாயாரை அவர் வாழ்நாள் எல்லாம் மரணிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று கட்டளை. தொழுக சொல்லிட்டு ஜகாத் கொடுக்க சொல்லிட்டு அவர் மரணிக்கிற வரைக்கும், அவர் உயிர் இருக்கிற வரைக்கும் அவரை தாயாரை அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு மட்டும் கிடையாது, மூமினாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எல்லாத்துக்கும் பெற்றோர்களுடைய கவனம் இருக்கணும், அவங்களை கவனிக்கணும் என்று மார்க்கம் சொல்லுது. எத்தனை வசனங்கள் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள்ல பார்த்தோம் என்று சொன்னால் பெற்றோர்களை பற்றி கவனிக்க வேண்டிய வசனம் நிறைய வருகிறது. அப்ப இன்னும் சொல்ல போனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கட்டளை? பெற்றோரை கவனி. யார் கவனிக்கலையோ அவன் உயிரோட இருந்து பிரயோஜனமே கிடையாது. பெற்றோரை ரோட்டை விட்டுட்டான், துரத்தி விட்டுட்டான், கவனிக்கிறது இல்ல, சாப்பாடு மருத்துவம் எதுவுமே பண்றது இல்ல, அவன்
அவன் மூமினா இருக்கக்கூடிய பண்பு இல்ல, மனுஷனாவே இருக்க முடியாது, அவன் இந்த உலகத்தில் இருக்கிறதை வேஸ்ட் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு விளக்கு. யோசனை பண்ணி பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட கட்டளை, அந்த கட்டளை நிறைவேற்றினார். அதையும் முதல் நமக்கு அதே வசனத்தை கொண்டு நம்ம பெற்றோர்களை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி பார்க்கணும். இன்னொரு ஹதீஸ் இருக்கு, ஒரு குகையில 3 நபர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். மாட்டிக்கொண்டது பிறகு அவர் சுருக்கமா சொல்லுங்க, மாட்டிக்கொண்டது பிறகு அவர் சொல்றாங்க, நாம இந்த வாழ்நாள்ல செய்த நல்ல அமல்கள் இருக்கிற நல்ல செயல்கள் அதை சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், நான் வாழ்நாள்ல இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கேன், இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செஞ்சிருக்கேன், அந்த காரியத்துக்காக அது உனக்காக நீ கட்டளையிட்டபடி செஞ்சிருக்கேன், அதற்காக இந்த புகையிலிருந்து என்னை விடுவிக்கவே காப்பாத்து என்று பிரார்த்தனை செய்யறார். 3வது நபரா சொல்றார் ஒருத்தர், யா அல்லாஹ், நான் எப்போதுமே என்னுடைய தாய் தந்தை சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிடுவேன், அவங்க சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். அவர்கள் தூங்கிட்டு இருந்தாலும் சரி, நானும் என் மனைவி மக்களும் அவர்களுக்காக காத்திருந்து அவர்களை சாப்பிட வைத்து அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். இது எதற்காக செஞ்ச? நன்மை நாடி, நீ சொன்ன அந்த கட்டளையை நாடி சொல்லி நான் செஞ்சிருக்கேன். அதற்காக இந்த புகையிலிருந்து என்னை காப்பாத்து, அல்லாஹ் காப்பாத்தினார். அவர்கள் வெளியே சென்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம மேல விதியாக்கி இருப்பான். ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்டோ விபத்து நடக்கும், மிகப்பெரிய பிரச்சனை மாட்டிக்குவோம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நமக்கு விதியாக்கி வைத்திருப்பான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய கடமை இருக்கு. இதன் மூலமாக மறுமையில இம்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆபத்தை வைத்திருந்தார் என்று சொன்னால், அந்த ஆபத்தை இவர் பெற்றோர் கவனித்த காரணத்தினால் இங்கே நீக்கி விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி வல்லமைப்படுத்தவர். 30 வயசுல 35 வயசுல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் விதி ஆக்கியிருப்பான். அல்லாஹ் பார்ப்பான், பெற்றோரை கவனிக்கிறானே, பெற்றோருக்கு உபகாரம் செய்யறானே, நல்லா பார்த்துக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு மிக இந்த புகையில எப்படி காப்பாற்றணும் அப்படிப்பட்ட ஒரு அபயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரும். அப்ப இந்த நன்மை எல்லாம் நாடி பெற்றோர்களுடைய கவனிக்க வேண்டிய அம்சம் இஸ்லாத்தில் இருக்கிறது. அது முக்கியமாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரை இருக்கிறேன். பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று பல கட்டளைகளை திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பெற்றோர்கள் மார்க்கத்துக்கு முரணாக இணை வைக்க சொன்னால், பித்தத்தில் அனாச்சாரமான காரியங்கள் ஈடுபட சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறைகளை சொல்லி காட்டுகிறார், பெற்றோர்களுக்கு நன்மை நாளை பற்றி நாம் மனிதனுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம், நன்மை நாளும். அதே நேரத்தில் அவர் அறிவு இல்லாத விஷயத்தில், மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தில் செய்ய சொன்னால் அது செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு கட்டளை இருக்கு. அவருக்கு நன்மை செய்யணும், எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும். அவங்க சொல்றாங்க, நான் தர்காவுக்கு போகணுமா, நாகூருக்கு போகணும், ஒரு 1000 ரூபாய் கொடு, 500 ரூபாய் கொடு என்று சொன்னா அது கொடுக்க கூடாது. மார்க்கத்துக்கு முரணான இணை வைக்கக்கூடிய காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா 5 பைசா தர மாட்டேன். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதே அந்த தாய் கேட்கிறாங்க, எப்ப ரொம்ப நாளா மூட்டு வழியா இருக்கு, ஒரு 2000 ரூபாய் கொடு, நல்ல ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா 2000 இல்ல 3000 ரூபாய் வைங்க, நல்ல டாக்டர்கிட்ட பாருங்க. எந்த டாக்டர் நான் கூப்பிட்டு போறேன், அது 5000 10,000 செலவானாலும் பரவாயில்ல, அது பாருங்க.
தந்தை கேட்கிறார், எனக்கு ஒரு பிரியாணி வேணும்ப்பா, கொடுப்பா அப்படின்னு சொன்னா காசு கொடுக்கலாம், பிரியாணி சாப்பிடுவாங்க, வாங்கி கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், அது நன்மையான காரியம். அதே தந்தை கேட்கிறார், ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா, நான் வீட்டில் அடிக்க போர் அடிக்கிறேன், ஆன்லைன் ரம்மி விளையாடணும் என்று சொல்லி 10,000 கேட்டா கொடுக்க கூடாது. நான் அக்கௌண்ட்ல போட்டு ஆன்லைன் ரம்மி ரொம்ப போர் அடிக்குது, டைம் பாஸ் ஆகணும், இது சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னா அது நம்ம கேட்கக்கூடாது. இப்ப மார்க்கத்துக்கு முரணான எந்த விஷயத்தையும் அவர்கள் சொன்னா அங்கீகரிக்க கூடாது. ஒரு இளைஞன் இருக்கிறான், சொல்றாங்க, இளைஞன் என்ன பண்றான், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வரதட்சணை வாங்காம ஆடம்பரம் இல்லாம ரொம்ப எளிமையான திருமணம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அது நியாயமும் கூட. அப்படிப்பட்ட நேரத்தில் தாய் தந்தை அதெல்லாம் கிடையாது, நான் 20 பவுன் வாங்குவேன், கார் வாங்குவேன், வீடு வாங்குவேன், வரதட்சணையா சொன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு மகத்தொகை மனக்குறைய கொடுங்க. அல்லாஹ்வுடைய வசனமா தாய் தந்தையை பார்த்தா அல்லாஹ்வுடைய வசனத்தை ஏற்றுக்கணும். அவங்களுக்கு எல்லாமே பண்ணலாம், மரியாதை கொடுக்கலாம், பணிவா பேசலாம். ஆனா அல்லாஹ்வும் ரசூலும் வந்துட்டா முதல்ல செய்யக்கூடியது, முதல்ல நாம் ஒத்துக்க வேண்டியது, அங்கீகரிக்க வேண்டியது அல்லாஹ் ரசூல். இப்போ மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை அவர் செய்ய சொன்னா, அது செஞ்சா அது அங்கீகரிக்க கூடாது. அவர்களை நல்லா பார்த்துக் கொள்ளணும். அதுக்கு மறுமையில் இம்மையில் நன்மை இருக்கு. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை